ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த எலெக்ஷன்ல பெருசா பயன்படுத்துவாங்க. எல்லாருமே உங்களுக்கே உங்க ஏரியாவுக்கு என்ன வேணும் அந்த தலைவர் போட அப்படின்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு பண்ணு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு போன் எடுத்துக்கோங்க, ஜெமினின்னு ஒன்று இருக்கும். அதுல போயிட்டு நீங்க புது சேட் போட்டுட்டு அதுல மைக் இருக்கும். அந்த மைக்ல நீங்க உங்களுக்கு தேவையானது பேசினா போதும். அடுத்த 7 நாட்களுக்கு எனக்கு ஆரோக்கியமான உணவு வேணும், அதுக்கு நான் என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படின்னு போட்டு அதை அமைக்கி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. காலை மாதை எதுவும் கரெக்டாக கொடுத்துரும். அது எங்கே வாங்கணும் கூட கொடுத்துரும். அது இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்க, சென்னையில் இருக்கவங்களுக்கு அதை வீட்டுக்கே டெலிவரி கூட பண்ணிடும். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எலெக்ஷனை நல்லபடியாக பயன்படுத்துங்க. உங்கள் ஊருக்கு, உங்கள் தெருவுக்கு, உங்கள் தெருவில் இருக்க முதியோர்களுக்கு, இல்லை உங்கள் வீட்டுக்கு, இல்லை பர்சனலாக உங்களுக்கு என்ன வேணுங்கிறது ஏஐ மூலம் கற்றுக்கிட்டு அதை வெளிப்படையாக வாட்ஸ்அப்பில் போடுங்க. வெளிப்படையாக சொல்ல கற்றுக்கோங்க. உங்கள் வேட்பாளர்கிட்ட அதை கேளுங்க. அதை கேட்டு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தவறான தலைவர்களை உருவாக்குறத நம்மளால் கட்டாயம் தடுக்க முடியும். தாவேக்கால ஒரு நல்ல தலைவர்கள் இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சியிலையும் நல்ல தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம தலைவர் அப்படிங்கிற லெவல் கொண்டு ஒரு அதிகாரத்தில் அமர்த்த வேண்டியது நம்மளோட கடமை. இந்த எலெக்ஷனை கோட்டை விட்டுறாதீங்க. ஃபோன் நல்லபடியாக பயன்படுத்துங்க. தவறான கருத்தில் நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஜெமினியோ சாட் ஜிபிடியோ இல்லை இது மாதிரி பல இது இருக்குது, அதை பயன்படுத்துங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.